ஜிம்பாப்வே கிரிக்கெட் அணி என்றால் உங்களுக்கு யாரெல்லாம் ஞாபகத்துக்கு வருவார்கள்? ஆண்டி ஃப்ளவர், கிராண்ட் ஃப்ளவர், அலிஸ்டர் கேம்பல், டேவ் ஹாட்டன், பிரெண்டன் டெய்லர், ஹீத் ஸ்ட்ரீக், டைபு, அட இவரை விட்டுவிட முடியுமா? ஹென்றி ஒலாங்கோ என அதிகபட்சமாக 10 பேர்களை உங்களால் சொல்ல முடியும், சரிதானே? இந்த T20 உலக கோப்பையிலிருந்து ஜிம்பாப்வே கிரிக்கெட் அணியின் வரலாறு மாறுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். குரூப் சுற்றில் பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியா, இலங்கை அணிகளை வீழ்த்தி தனது பிரிவில் முதல் இடத்தை பிடித்து சூப்பர் 8 சுற்றுக்குள் நுழைந்துள்ளது ஜிம்பாப்வே அணி. இந்த அணியின் கேப்டன் சிக்கந்தர் ராஜா கபில் தேவ், இம்ரான் கானுக்கு நிகராக பார்க்கப்படுகிறார். இந்த உலகக்கோப்பையில் ஜிம்பாப்வேவின் 22 வயது பிரைன் பென்னட் இளம் சூப்பர் ஸ்டாராக அறியப்பட்டுள்ளார். விளையாடிய 3 ஆட்டங்களிலும் 48, 64, 63 என தொடர்ந்து ரன்களை குவித்துள்ளார். அதைவிடவும் இதுவரை எந்த பந்து வீச்சாளராலும் பிரைன் பென்னட்டை ஆட்டமிழக்க செய்ய முடியவில்லை. பந்து வீச்சில் பிளெஸிங் முசார்பனி அதிக விக்கெட்களை எடுத்த வீரர்களில் 2வது இடத்தில் உள்ளார். இவர்களையெல்லாம் அருமையாக அரவணைத்து செல்லும் கேப்டனாக 39 வயது சிக்கந்தர் ராஜா. சூப்பர் 8 சுற்றில் இன்னும் என்னென்ன மேஜிக்கை எல்லாம் ஜிம்பாப்வே அணி நிகழ்த்தப் போகிறது என்று கிரிக்கெட் உலகம் காத்து கொண்டிருக்கிறது. சென்னையில் வரும் வியாழனன்று சூப்பர் 8 ஆட்டத்தில் இந்தியா, ஜிம்பாப்வே அணிகள் மோதுகின்றன. முதலில் ஜிம்பாப்வேவா என சோர்வாக இருந்த சென்னை ரசிகர்கள் இப்போது ஜிம்பாப்வேவுக்கும் தங்களது ஆதரவை வெளிப்படுத்த தயாராகிவிட்டார்கள். உண்மையில் இந்த உயரத்தையும் திக்குமுக்காடும் சந்தோஷத்தையும் அடைய ஜிம்பாப்வே அணி பல சறுக்கல்களை தாண்டியே வர முடிந்திருக்கிறது. 1983 உலகக்கோப்பையில்தான் தனது முதல் ஒருநாள் ஆட்டத்தை விளையாடியது ஜிம்பாப்வே அணி. முதல் ஆட்டத்திலேயே ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி அதிர வைத்தது. கபில் தேவ் 175 ரன்கள் எடுக்காமல் இருந்திருந்தால் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவின் நிலைமைதான் ஏற்பட்டிருக்கும். அப்போது ஜிம்பாப்வேவின் கேப்டனும் பிற்காலத்தில் இந்திய அணிக்கு பயிற்சியாளராக இருந்தவருமான டங்கன் ஃபிளெச்சர் ஆஸ்திரேலியாவை வென்ற ஆட்டத்தில் ஆட்டநாயகன் விருதை வென்றார். 1992 தனது முதல் டெஸ்டை இந்தியாவுக்கு எதிராக விளையாடிய ஜிம்பாப்வே அணி அதை ஆச்சரியமூட்டும் விதத்தில் டிரா செய்தது. 1877 முதலாக விளையாடப்பட்ட டெஸ்டில் வெற்றி கண்ட ஆஸ்திரேலியாவுக்கு பிறகு தனது முதல் டெஸ்டில் தோல்வியடையாத முதல் அணி என்கிற பெருமையை அடைந்தது ஜிம்பாப்வே. முதல் இன்னிங்ஸில் 456 ரன்கள் எடுத்து 149 ரன்கள் முன்னிலையும் பெற்றது. 90களில்தான் ஆண்டி ஃப்ளவர், கிராண்ட் ஃப்ளவர், அலிஸ்டர் கேம்பல், ஹீத் ஸ்ட்ரீக், பால் ஸ்ட்ராங், ஹென்றி ஒலாங்கோ போன்ற பல ஜிம்பாப்வே வீரர்கள் இந்திய ரசிகர்களிடையேயும் புகழடைந்தார்கள். இந்த நட்சத்திரங்கள் இங்கிலாந்தில் நடைபெற்ற 1999 உலகக்கோப்பையில் ஜிம்பாப்வே அணியை கண்டு இதர அணிகள் மிரளும்படி சம்பவம் செய்தார்கள். அந்த உலகக்கோப்பையில் இந்தியா, தென்னாப்பிரிக்கா அணிகளை வீழ்த்தி சூப்பர் 6க்கு தகுதி பெற்று அசத்தியது ஜிம்பாப்வே. பிறகு நெட் ரன் ரேட் அடிப்படையில் தான் அரையிறுதி வாய்ப்பை ஆஸ்திரேலியாவிடம் இழந்தது. ஜிம்பாப்வே கிரிக்கெட்டின் பொற்காலம் என 90களை கூறலாம். 2000ஆம் ஆண்டில் ICC நாக் அவுட் போட்டி என்கிற பெயரில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியில் ஒரு வெற்றி கிடைக்காமல் அரையிறுதி வாய்ப்பை இழந்தது. 2003 உலகக்கோப்பையில் சூப்பர் 6க்கு தகுதி பெற்றது. 2007 T20 உலகக்கோப்பையில் பீமபலம் கொண்டிருந்த ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது ஜிம்பாப்வே. ஒருநாள் உலகக்கோப்பை போட்டிகளில் தொடர்ச்சியாக விளையாடி வந்த ஜிம்பாப்வே தகுதிச் சுற்றில் UAE அணியிடம் தோற்றதால் 2019 உலகக்கோப்பையில் விளையாடும் வாய்ப்பை இழந்தது. 2022 T20 உலகக்கோப்பையில் மிக பரபரப்பான ஆட்டத்தில் பாகிஸ்தானை 1 ரன்னில் வெற்றி கண்ட ஜிம்பாப்வே அடுத்ததாக வங்கதேசத்திடம் 3 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை இழந்தது. 2021 T20 உலகக்கோப்பை, 2023 ஒருநாள் உலகக்கோப்பை, 2024 T20 உலகக்கோப்பை என அடுத்தடுத்த ICC உலகக்கோப்பைகளில் பங்கேற்கவில்லை. இதனால் பெரிய அணிகளுடன் விளையாடக்கூடிய ஒரே வாய்ப்பை இழந்து தவித்தது. ஜிம்பாப்வேவை பெரிய நாடுகள் பெரிதாக மதிப்பது கிடையாது. 1996க்கு பிறகு ஜிம்பாப்வேவில் இங்கிலாந்து அணி டெஸ்ட் தொடரை விளையாடியதில்லை. இதுவரை ஜிம்பாப்வேவுடன் 3 டெஸ்டுகளில் மட்டுமே விளையாடிய ஆஸ்திரேலியா 2003க்கு பிறகு ஜிம்பாப்வேவுடன் எந்த டெஸ்ட் தொடரிலும் விளையாடவில்லை.
இந்தியாவுக்கு 2002 சுற்றுப்பயணம் செய்தது ஜிம்பாப்வே. 2005க்கு பிறகு இந்தியாவும் ஜிம்பாப்வேவும் டெஸ்ட் தொடர்களில் பங்கேற்கவில்லை. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியிலும் ஜிம்பாப்வே அணிக்கு இடம் கிடையாது. 2019 கிரிக்கெட் நிர்வாகங்களில் அரசியல் தலையீடு இருப்பதாக ஜிம்பாப்வேக்கு இடைக்கால தடை விதித்தது ICC. ஒரு முழு உறுப்பினர் நாடு இத்தகைய தடையை எதிர்கொண்டது அதுவே முதன்முறை. அடுத்து நடைபெற்ற 2021 T20 உலகக்கோப்பையில் ஜிம்பாப்வே பங்கேற்கவும் அனுமதிக்கப்படவில்லை. $27 மில்லியன் கடனில் தத்தளித்தது ஜிம்பாப்வே கிரிக்கெட் வாரியம். 4 மாதங்களில் தடை நீக்கப்பட்டாலும் கொரோனா வைரஸ் ஜிம்பாப்வே கிரிக்கெட்டை மேலும் பின்னுக்கு தள்ளியது. 2023 தான் கடனெல்லாம் அடைக்கப்பட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டது. இந்தியா வென்ற 2024 T20 உலகக்கோப்பையில் ஜிம்பாப்வே தகுதி பெறவில்லை. தென்னாப்பிரிக்காவில் முக்கிய பயிற்சியாளராக இருந்த ஜஸ்டின் சாமன்ஸை 2024 பயிற்சியாளராக நியமித்தது கிரிக்கெட் வாரியம். கடைசி 4 ICC உலகக்கோப்பைகளில் 3 விளையாடாத ஜிம்பாப்வேவை உலக அரங்கில் தலைநிமிரச் செய்ய வேண்டும். இதுதான் அவருக்கு அளிக்கப்பட்ட முக்கிய பணி. 2025 நியூசிலாந்து தென்னாப்பிரிக்காவை அழைத்து முத்தரப்பு T20 தொடரை நடத்தியது ஜிம்பாப்வே. விளையாடிய 4 ஆட்டங்களிலும் தோல்வி கிடைத்தாலும் அந்த போட்டி பெரிய படிப்பினையாக அமைந்தது. 2026 T20 உலகக்கோப்பைக்காக கென்யாவில் தகுதிச்சுற்று ஆட்டங்களில் விளையாடிய ஜிம்பாப்வே மொசாம்பிக், ருவாண்டா, ஷிசேல்ஸ், கேம்பியா என சிறிய அணிகளுடன் போட்டியிட்டு மேலே வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. 2026 T20 உலகக்கோப்பைக்கு தகுதி பெற கென்யாவில் தகுதிச்சுற்று போட்டியில் விளையாட வேண்டிய நிலைமை ஏற்பட்ட போது மிகவும் அவமானப்பட்டோம். அதுதான் எங்களிடம் மாற்றத்தை ஏற்படுத்தியது என்கிறார் ஜிம்பாப்வே கேப்டன் சிக்கந்தர் ராசா. அவமானம் வீரர்களிடம் வெறியை உண்டாக்கி இனிமேல் இந்நிலை வரக்கூடாது என்கிற உணர்வை ஏற்படுத்தியது. 90களில் இருந்த நிலைமைக்காக அனைவரும் மாடு மாதிரி உழைக்க ஆரம்பித்தார்கள். நல்ல கேப்டன், திறமையான பயிற்சியாளர் அமைந்தது வேலையை சுலபமாக்கியது. உலகக்கோப்பை தகுதிச்சுற்று முதல் இந்த உலகக்கோப்பை வரை இதுவரை விளையாடிய 13 ஆட்டங்களிலும் ஜிம்பாப்வே வெற்றி கண்டுள்ளது. இந்த திருப்பத்தை யார் எதிர்பார்த்திருக்க முடியும்? 1999 உலகக்கோப்பையில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளையும் 2022 T20 உலகக்கோப்பையில் பாகிஸ்தானையும் வீழ்த்தியது போல 2026 T20 உலகக்கோப்பையில் குரூப் சுற்றில் ஆஸ்திரேலியா, இலங்கை அணிகளை ஜிம்பாப்வே வீழ்த்தியுள்ளது. இந்த உலகக்கோப்பையை யார் வேண்டுமானாலும் கைப்பற்றலாம். ஆனால் 2026 T20 உலகக்கோப்பை என்றால் ஜிம்பாப்வேவின் இந்த விஸ்வரூப வெற்றிகள்தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும்.